செப்பனியா 1 அதிகாரம் 2 தேசத்தில் உள்ளவைகள் எல்லாம் வாரிக்கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேசத்தில் உள்ளவைகள் எல்லாம் வாரிக்கொள்வேன். தேசத்தில் அநேக காரியங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். பாவம் அதிகமாக இருக்குது, சாபங்கள் அதிகமாக இருக்குது, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் எல்லாம் தேசத்தில் பெருகி கொண்டு இருக்கிறது. கொள்ளை நோய்கள் பெருகி கொண்டு இருக்கிறது, அதிகப்படியான விபச்சாரங்கள் பெருகி கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவர் அருவருக்கிறவராக இருக்கிறார். தேசத்தில் உள்ளவைகள் எல்லாம் மாறிக்கொள்வேன் என்று தேவன் சொல்லுகிறார். இவைகள் எல்லாம் நாசமடையும். ஒரு காலத்தில் தேவன் இதை அழிக்க வல்லவராக இருக்கிறார். அவருடைய வருகையின் நாட்கள் சமீபமாக இருக்கிறது. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை வழிநடத்தவும் தப்பி வைக்கவும் ஏந்துவதற்கும் சுமப்பதற்கும் அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் பாவத்திலே மரித்து போகாதபடிக்கு பாவத்தை விட்டு விலகி நன்மை செய்கிறவர்களாக இருங்கள். உங்களுக்கு விரோதமாய் படையெடுத்து வருகிற சத்துருவின் வல்லமைகள் ஒழிய பண்ணுவார். உங்கள் வியாதிகள் விலகும், வேதனைகள் நீங்கும். கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். அவர் ஆதரிக்கிறவராக இருக்கிறார். அவர் உங்களை திக்கற்றவர்களாக விடையேன் என்று சொல்லுகிறார். அவரை நம்பி வாழ்கிறவர்கள் பாக்கியவான்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நம்பி வருகிறவர்கள் யாவரையும் அவர் ஆதரிக்கிறவராக இருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிறவர். அவர் கைகள் குறுகி போகிறதில்லை. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவரை நம்பி வருகிற யாவரும் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறார். தேவனை நோக்கி வாருங்கள். தேவனோடு உடன்படிக்கை பண்ணுங்கள். தேவனோடு உறவாடுங்கள். அவர் உங்கள் நடுவில் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அவர் உங்கள் முன் இருக்கிற சத்துருக்களை விரட்டி இருக்கிறவராக இருக்கிறார். அவர் உங்களுடன் கூட இருக்கிறார். காலம் இனி செல்லாது. தேவன் உங்களோடு கூட இருக்க விரும்புகிறார். பரலோக ராஜ்யத்திற்கு அழைத்து செல்ல விரும்புகிறார். பாவம் செய்யாதிருங்கள். அவர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.